ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு, தங்கம். ஸோ இந்த தங்கம் வந்து எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, அதோட விலை ஏன் கூடிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதோட வேல்யூ மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது, மாறாமல் மீன்ஸ் அதுக்கு ஏன் வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஆக்சுவலாக தங்கம் வந்து இருக்கிறதுலையே வேர்ல்ட்லேயே ரொம்ப ப்ரெஷியஸான மெட்டல், ரொம்ப ஒரு முக்கியமான மெட்டல். அது வந்து பண்ணால் விலை மதிப்பு மிக்க மெட்டல். அது அவ்வளோ, அது ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு இருக்குது. ஏன்னா அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எத்தனை வருஷம் வச்சாலும் அது கெட்டு போகாது. இந்த இரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகிடும், துரு பிடிச்சிடும், அதோட வேல்யூ கம்மியாகும். நீங்கள் அதை பூமிக்குள்ளேயே புதைச்சி வச்சா கூட அது மக்காது. ஸோ அந்த அளவுக்கு அது வேல்யூ ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எத்தனை துண்டா வேணா ஆக்கினாலும் அதோட வேல்யூ குறையாது. இப்போ 1 கிலோ பாறை நீங்கள் துண்டா மணி குண்டு மணியாக ஆக்கினா கூட அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து தங்கம் வந்து வேல்யூபிள். இப்போ ஈவன் நீங்கள் ஒரு இதை எடுங்களேன், வைரம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வைரம், அது வந்து கரெக்டாக ஷேப்பு, அந்த கட்டு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வேல்யூ. ஆனால் அதுவே உடஞ்சிருச்சுன்னா அந்த டைமண்டுக்கு வேல்யூ கிடையாது. பட் தங்கம் அப்படி கிடையாது. அது எத்தனை துண்டு ஆனாலும் அதுக்கு வந்து வேல்யூ இருக்கு. அதே மாதிரி அதை நீங்கள் எவ்வளோ உருக்கி சின்ன சின்ன துண்டை ஒன்றா சேர்த்தாலும் அது ஒன்றா ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு அது சேர்ந்துக்கும். ஸோ இது தங்கத்துக்காக உள்ள ஸ்பெஷாலிட்டி. அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது வந்து காட் கிஃப்டட் மெட்டல் அப்படி சொல்லுவாங்க. அது கடவுளாக கொடுத்த மெட்டல், அப்படி ஒரு விதமான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தங்கம் இதுக்காக தான் அது ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. இப்போது அதே மாதிரி தங்கத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வேணால் ஆக்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய பொருளையும் அப்படியே சின்னதாக சுருக்கலாம். நீங்கள் ஒரு கிலோ பார் தங்கத்தை எடுத்து பாருங்களேன், இவ்வளோண்டு தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். பட் ஆனால் அது 1 கிலோ இருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளோ வேணால் அதை வந்து அடர்த்தியாக்கலாம். அதை டென்சிட்டி சொல்லுவாங்க, அவ்வளோ இதை ஷ்ரிங்க் பண்ணலாம், அது அவ்வளோ சுருக்கலாம், அந்த அளவுக்கு அதை வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி அந்த தங்கத்தை வந்து நீங்கள் 100 இலையில கூட அதை எடுக்கலாம். இப்போ நீங்கள் அது ஒரு நூலை அப்படியே இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மிஷின் வச்சு எடுத்தீங்கன்னா அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், உடையாது, இதாகுது, அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த தங்கம் வந்து அவ்வளோ நீட் அண்ட் பியூராக வரும், க்ளீனாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகாது, அந்த அளவுக்கு கிளியராக வரும். அதே மாதிரி தங்கத்தை நம்ம வேர் பண்ணோன்னா அது எந்த ஒரு இரிட்டேஷனும் தராது. ஸோ நம்மளோட உடம்போட நெருக்கமாக இருக்கும், தோலில் இருந்தாலும் அது எந்த ஒரு இரிட்டேஷனும் வராது. ஆனால் நீங்கள் அதுவே வெள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் சம் இரிட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த வெள்ளியோட கலரே மாறி போயிடும். சிலரோட பாடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து நீங்கள் கருத்தணும், நார்மலாக நீங்கள் வெளியே வச்சாலே அது கருத்துரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கான வேல்யூ அந்த தங்கத்துக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ ஈவன் அந்த தங்கத்தை நீங்கள் நெருப்பில் போட்டாலும் சரி, அது அழியவே அழியாது. தங்கம் வந்து அழியவே அழியாது. அந்த மாதிரி பொருள் நீங்கள் அதை எடுத்துன்னு போய் எரிமலையிலே போட்டாலும் அது அதோட சேர்ந்து குழம்பா மாறுமே தவிர்த்து அது காத்தோட கலக்காது. அதே மாதிரி அது அழியவே அழியாது. தங்கத்துக்கு வந்து அழிவே கிடையாது. ஈவன் உலகத்துல ஒரு தங்கம் எடுத்திருந்தாலும், 1 கிராம் தங்கம் எடுத்திருந்தாலும் அது வந்து இந்நேரம் வேற யார் கையிலையோ அது வந்து ரொட்டேஷன்ல தான் இருக்கும். ஸோ தங்கத்தோட வேல்யூ வந்து இதுதான்.